வணக்கம். யோசிச்சு பாருங்களேன், உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. ஆனா, அதை எப்படி மத்தவங்களுக்கு சொல்றதுன்னு ஒரு சின்ன தடுமாற்றம். அப்போ என்ன ஆகும்? இன்னைக்கு நாம பார்க்க போறது அப்படிப்பட்ட யோசனைகளை உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற ஒரு முக்கியமான திறமைய பத்தின ஒரு சூப்பரான கதை. இந்த கேள்விக்கு பதில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா? சரியா சொல்லத் தெரியாத ஒரே ஒரு காரணத்துக்காக எத்தனை நல்ல ஐடியாக்கள், எத்தனை திறமைகள் அப்படியே முடங்கி போயிருக்கும். வாங்க, நம்ம ஹீரோ முகிலனோட கதையில இதுக்கு ஒரு விடை கிடைக்குதான்னு பாப்போம். சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். நம்ம கதையோட ஹீரோ பேரு முகிலன். வெறும் 14 வயசு தான் ஆகுது. அவனோட ஸ்கூல்ல நடக்கிற ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல நிக்கிறான். முகிலன் சும்மா இல்லைங்க, அவன் ஒரு குட்டி ஜீனியஸ். அவனோட கண்டுபிடிப்பு என்ன தெரியுமா? ஆட்டோமேட்டிக் வேஸ்ட் செக்ரிகேட்டர். அதாவது குப்பைய போட்டா போதும், அதுவே மக்கும் குப்பை, மக்காத குப்பைன்னு பிரிச்சிடும். எவ்வளோ பிரமாதமான ஐடியா பாருங்க. ஆனா இங்கேதான் ஒரு சின்ன சிக்கல். அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுங்கிறது அவனோட கூட இருக்கிற டீம்மேட்ஸுக்கே முழுசா புரியல. இங்கதான் முகிலனோட அசல் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த மிஷினோட ஒவ்வொரு நட்டு போல்ட் பத்தி அவனுக்கு அத்துப்படி. ஆனா அதை இன்னொருத்தருக்கு விளக்கணும்னு நினைச்சா மட்டும் போதும், அவ்வளவுதான். கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். வார்த்தை தொண்டையை விட்டு வெளியே வரவே வராது. சரியா அந்த நேரத்துல அவனோட ஃப்ரெண்ட் ரவி வந்து, டே முகிலா, ஜட்ஜஸ் வராங்க, நீதான் இதை விளக்கணும்னு சொல்றான். அதுக்கு முகிலன், ஐயோ இல்லடா ரவி, ப்ளீஸ் நீயே சொல்லிடு அப்படின்னு திக்கி திணறி அந்த பொறுப்பை அப்படியே தட்டி விடுறான். இப்பதான் பாருங்க, கதையோட ரொம்ப முக்கியமான ஒரு பதட்டமான கட்டத்துக்கு வர்றோம். முகிலனோட பல மாச உழைப்பு ஒரே ஒரு நிமிஷத்துல வீணாக போகுது. ஜட்ஜஸ் அவங்க ப்ராஜெக்ட் கிட்ட வந்துட்டாங்க. முகிலன் பயத்துல பின்னாடி போய் நின்னுக்கிறான். டெக்னிக்கல் விஷயங்கள் எல்லாம் அறக்குறையா தெரிஞ்ச அவனோட ஃப்ரெண்ட் ரவி ஒரு தைரியத்துல முன்னாடி போய் பேச ஆரம்பிக்கிறான். எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்குன்னு நினைக்கும்போது ஒரு ஜட்ஜ் ஒரு முக்கியமான கேள்வியா கேட்கிறார். தம்பி, ஒருவேளை இந்த சென்சார் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இந்த மிஷின் எப்படி வேலை செய்யும்? இந்த ஒரு கேள்வி ரவியா அப்படியே ஃப்ரீஸ் ஆக்கிடுச்சு. என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம மொத்த டீமும் நிக்குது. தன்னோட டீமை காப்பாத்தணும்னு முகிலன் முன்னாடி வர்றான். ஏதோ பேச முயற்சி பண்றான். ஆனா அவன் குரல் அவனுக்கே கேட்கல. ஒரு மாதிரி முணுமுணுக்கிறான். ஜட்ஜஸ பார்க்காம தலைய குனிஞ்சு தரைய பார்த்துட்டு பேசுறான். வார்த்தைகள் எல்லாம் குழம்பி போய் யாருக்கும் ஒரு வரி கூட புரியல. அத பார்த்த ஜட்ஜஸோட பதில் ரொம்ப சிம்பிள். சரிப்பா, அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணிட்டு வாங்க. அவங்க இத சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகரும்போது முகிலனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனோட கனவு, அவனோட அத்தனை நாள் உழைப்பு எல்லாமே அவன் கண்ணு முன்னாடியே நொறுங்கி போன மாதிரி ஒரு ஃபீலிங். ஆனா கதை இத்தோட முடியல. ஏன்னா இங்கதான் ஒரு முக்கியமான திருப்பு முனை வருது. அவனோட தோழி கயல் மூலமா. கையல் முகிலன் கிட்ட வர்றா. உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிற அவன்கிட்ட கம்யூனிகேஷனுக்கு ஒரு புது விளக்கத்தையே சொல்றா. அவ சொல்றா, கம்யூனிகேஷன்னா ஏதோ பெரிய பெரிய வார்த்தைகளை பேசி அசத்துறது இல்லடா. உன் மனசுல என்ன இருக்கோ அதை அப்படியே அடுத்தவங்க மனசுல விதைக்கிறது தான் உண்மையான கம்யூனிகேஷன். இந்த ஒரு வரி முகிலனோட மொத்த பார்வையுமே மாத்தி போடுது. அது மட்டும் இல்ல, கையல் அவனுக்கு ஒரு 3 சிம்பிளான டிப்ஸ் சொல்லி கொடுக்கறா. ஆனா இது ரொம்ப பவர்ஃபுல். நம்பர் 1, கண்ணப்பார். யார்கிட்ட பேசுறியோ அவங்க கண்ணை பார்த்து பேசு. அதுவே உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். நம்பர் 2, நிறுத்தி பேசு. ஒரு சின்ன பிரேக் எடுத்து நிதானமா பேசு. ரயில் மாதிரி வேகமா போகாத. நம்பர் 3, எளிமையா பேசு. ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கதை சொல்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா விளக்கு. இந்த 3 டிப்ஸும் கேட்டதும் முகிலனுக்குள்ள ஏதோ ஒரு புது சக்தி வந்த மாதிரி இருக்கு. இப்போ அவன் ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் மாத்த போறான். வாங்க பார்க்கலாம். அடுத்த செகண்ட் அவன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல. போயிட்டு இருந்த ஜட்ஜஸை நோக்கி ஓடி, சார் ப்ளீஸ் ஒரே ஒரு நிமிஷம்னு கூப்பிடுறான். ஆனா இந்த முறை அவன் குரல்ல அந்த பழைய தடுமாற்றம் இல்ல, ஒரு கம்பீரம், ஒரு தெளிவு இருக்கு. அடுத்த சில வினாடிகள்ல ஒரு மேஜிக்கே நடக்குதுங்க. கயல் சொன்ன ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவன் கரெக்டா ஃபாலோ பண்றான். முதல்ல ஒரு ஆழமான மூச்சை உள்ள இழுக்கிறான். அடுத்து ஜட்ஜோட கண்ணை நேருக்கு நேரா பார்க்கறான். அப்புறம் மெதுவா பேச ஆரம்பிக்கிறான். இந்த முறை அவன் வெறும் மெஷின் எப்படி வேலை செய்யுதுன்னு டெக்னிக்கலா மட்டும் விளக்கல. அதுக்கும் மேல போய் இந்த மெஷின் எதுக்காக முக்கியம், இதனால இந்த சொசைட்டிக்கு என்ன நன்மை கிடைக்க போகுதுன்னு சின்ன சின்ன உதாரணங்களோட ரொம்ப உணர்வுபூர்வமா விளக்குறான். அவனோட கைகள் கூட இப்ப அவனோட சேர்ந்து பேசுது. அத கேட்ட அந்த ஜட்ஜோட முகத்துல அத்தனை ஆச்சரியம். அவர் சொல்றாரு, எக்ஸலண்ட், பிரமாதம் தம்பி, இதை ஏன் நீ முதல்லயே சொல்லல? இதுதாங்க முகிலனுக்கு கிடைச்ச உண்மையான வெற்றி, அவனோட தைரியத்துக்கு கிடைச்ச அங்கீகாரம். அப்போ இந்த மகத்தான வெற்றியோட திறவுகோல் எதுவா இருக்கும்? ரிசல்ட் என்னன்னு நீங்களே யூகிச்சிருப்பீங்க. ஆமாங்க, முகிலனோட டீமுக்கு பெஸ்ட் இன்வென்ஷன் அவார்டு, ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சது. அவனோட ஒரு அருமையான கண்டுபிடிப்பு, அதை அவன் சரியா விளக்கி சொன்ன ஒரே காரணத்துக்காக இந்த உலகத்துக்கு தெரிய வந்தது.
அந்த ஸ்டேஜ்ல நின்னுட்டு இருக்கும்போது முகிலனுக்கு ஒரு பெரிய விஷயம் புரிய வருது. அதுதான் இந்த கதையோட மைய கருத்து. என்னன்னா, திறமைங்கிறது ஒரு தனி தீவு மாதிரி. கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது நம்ம தகவல் தொடர்பு திறன்தான் அந்த தீவை இந்த உலகத்தோட இணைக்கிற ஒரு பாலம். அப்போ இந்த கதையிலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்கள் என்ன? 1. தெளிவு. நாம என்ன சொல்ல வரோங்கிறத பத்தி நமக்கு முதல்ல ஒரு தெளிவு வேணும். 2வது தன்னம்பிக்கை. பயத்தை தூக்கி போட்டுட்டு தைரியமா பேசணும். 3வது இணைப்பு. யார்கிட்ட பேசுறோமோ அவங்களோட ஒரு கனெக்ஷனை உருவாக்கணும். அதுக்கு ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். முகிலன மாதிரி நம்ம எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு திறமை இருக்கு, ஒரு தனி தீவு மாதிரி உள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கு. ஆனா அசல் கேள்வி என்னன்னா, அந்த தீவை இந்த உலகத்தோட இணைக்கிற அந்த பாலத்தை நாம கட்ட ஆரம்பிச்சிட்டோமா? உங்க திறமைய இந்த உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க அந்த வார்த்தைங்கிற பாலத்தை உருவாக்க நீங்க தயாரா? யோசிச்சு பாருங்க.